அம்மையப்பர் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல். நான் உங்கள் சிவசங்கர். இன்றைக்கி ஸ்ரீராம நவமி, பங்குனி மாதம் வளர்பிறை நவமி திதி. அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரம் சேர்ந்த நன்னால நம்ம ஸ்ரீராம நவமியை கொண்டாடுவோம். அயோத்தியினுடைய அரசனானவரும் சீதாதேவியினுடைய கணவரானவரும் ராவணனுக்கு பாடம் புகட்டியவருமான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி திரு அவதார நாளான இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஸ்ரீ ராமபிரானுடைய எளிமையான சில தியான ஸ்லோகங்களும் அந்த தியான ஸ்லோகத்துக்குரிய அர்த்தங்களும். இந்த தியான ஸ்லோகத்தை நம்ம தினமும் சொல்லிட்டு வர்றதுனால ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். ஏன்னா அன்னை சீதாதேவி மகாலட்சுமியினுடைய சுரூபம். அதனால் யாரை ராமபிரானை வணங்குறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும். அவங்களுக்கு தர்மார்த்த சிந்தனையும் மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பேர் கிடைக்கும். அவங்களுக்கு இருக்கிற வியாதிகள் நீங்கி எதிரிகள் நீங்கி அவங்க சர்வ சம்பத்தோட சர்வ செல்வத்தோட வாழ்வாங்க. இப்போ நம்ம அந்த தியான ஸ்லோகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் தியான ஸ்லோகம். ஆபதாம பஹத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆபத்தாம பஹர்த்தாரம். பஹர்த்தாரம் அப்படின்னா எடுத்துக்கிறது. நம்மக்கிட்ட இருக்கிற ஆபத்துகளை கஷ்டங்களை ஸ்ரீராமர் எடுத்துப்பார். ஏன்னா அவர் பரமாத்மா. அவரால் எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தாத்தாரம் சர்வ சம்பதாம், நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் கொடுப்பாரு. சம்பதாம் அப்படின்னா செல்வம். நம்மக்கிட்ட எல்லா விதமான செல்வத்தையும் வழங்குவார். அவருக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோகாபி ராமம் ஸ்ரீராமம், இந்த உலகமே போற்ற ஸ்ரீ ராமபிரான பூயோ பூயோ நமாம்யகம், மீண்டும் மீண்டும் வணங்குறேன். இரண்டாவது ஸ்துதி. பர்ஜன்யம் பவபீஜன்யம் மார்ஜன்யம் சுகசம்பதாம் தர்ஜன்யம் யமதூதானாம் ராம ராமேதி கர்ஜனம். இந்த ஸ்துதியினுடைய பொதுவான விளக்கம் என்ன அப்படின்னா, பர்ஜன்யம் அப்படின்னா மழை, பவ அப்படின்னா உலகம். இந்த உலகத்துக்கு மழை எப்படி ஒரு பெரிய செல்வமோ அதே போல் எல்லா விதமான செல்வத்தையும் ஞானத்தையும் தரவல்லது ராமநாமம். அது மட்டும் இல்லாமல் தர்ஜன்யம், தர்ஜன்யம் அப்படின்னா பயம். யமதூதானாம், யமதூதர்களுக்கே ராமநாமம் சொல்கிறவங்கள பிடிக்கும்போது பயம் ஏற்படுமா. ஏன்னா அந்த அளவுக்கு வலிமை பொருந்தியது. யமதூதர்கள்கிட்டேருந்தும் காக்க வல்லது ராமநாமம். ராம ராமேதி கர்ஜனம். கர்ஜனம் அப்படின்னா ஒரு முழக்கம். சிங்கத்தினுடைய கர்ஜனம் எப்படி எல்லா விலங்குகளுக்கும் பயம் ஏற்படுமோ அதே போல் யார் ராமநாமத்தை சொல்கிறாங்களோ யமதூதர்களே அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. மூன்றாவது ஸ்துதி. ராமம் லக்ஷ்மண பூர்வஜம் ரகுவரம் சீதாபதிம் சுந்தரம் காகுஸ்யம் கருணாவரம் குணநிதிம் விப்ரப்ரியம் தர்மிகம் ராஜேந்திரம் சத்யசந்தம் தசரத தனயம் ஷாமலம் சத்யமூர்த்திம் வந்தே லோகாபிராமம் ரகுகுல திலகம் ராகவம் ராவணாதிம். இந்த தியான ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சத்யமூர்த்தி. இந்த வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று நிலையானவர், இரண்டாவது சத்தியத்தை கடைப்பிடிப்பவர். இது ரெண்டுமே ராமபிரானுக்கு பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் தர்மிகம், தர்மமே உருவானவர். குணநிதி, எல்லாம் நற்குணங்களுடைய உருவமாக திகழ்பவர். கருணாவரம், கருணையே நிறைந்தவர். சுந்தரம், எப்போவுமே மகிழ்ச்சியானவர், அழகானவர். ரகுகுல திலகம், ரகுவம்சத்தில் உதித்தவர். தசரத தனயம், தசரத சக்கரவர்த்தியினுடைய மகன். ராஜேந்திரம், சிறந்த ராஜாவானவர். லக்ஷ்மண பூர்வஜம், லக்ஷ்மண பிரானுக்கு முன் பிறந்தவர். ரகுவரம், ரகுவம்சத்துக்கே வரமாக திகழ்பவர். ஷாமலம், கருநீல நிறமாக இருப்பவர். காகுசியம், அதாவது ஒரு குலத்துடைய சிறந்த ஒரு வாரிசு. சீதாபதி, சீதையினுடைய கணவர் ஆனப்பட்டவரும். ராவணாதி, ராவணனை வதம் செய்தவரும். ராகவம், சூரியனை போன்ற பிரகாசம் உடையவரும். லோகாபிராமம், 714 உலகங்கள் போற்றி பாடுற ஸ்ரீ ராமபிரானை வந்தே வணங்குறேன். லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.